தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? வாங்க, சிறிய ஜெபத்தோடே கூட இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வார்த்தையை கேட்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. கடந்த ராத்திரி முழுதும் எங்களை காப்பாற்றி ஆண்டவரை கடந்த நாளெல்லாம் எங்களை பத்திரமாய் காத்துக்கொண்டே வருகிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என்னாச்சு? எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது? ஏன் இதெல்லாம் நடந்தது? அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துருச்சே என்கிற யோசனை அப்பப்போ நமக்கு வந்து போகும் இல்லையா? சில வேளைகளில் நமக்கு புரியாதவைகள் எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் நடந்துரும். இதில் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும். நீங்க ஆண்டவரை நம்புகிறவர்களாக இருந்தால், உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக இருந்தால், ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருந்தால், உங்க வாழ்க்கையில எதுவுமே கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் நடக்காது. அது மாத்திரமல்ல, தேவன் நமக்காக உத்தேசித்து வைத்திருக்கிறவைகளை, அதே போல அவருடைய நோக்கங்கள் எல்லாம் மேலானவைகளே தவிர தீமைக்கானவைகள் அல்ல. உதாரணத்திற்கு வேதாகமத்திலே யோசேப்பை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு சிறு வயதிலிருந்தே கூட அதிகமாய் தேவனை நேசித்தவன், பொல்லாப்புகளுக்கு விலகி இருந்தவன். இந்த விஷயத்தை கவனிக்கணும். யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறார்களோ அவர்கள் பாவத்தை வெறுப்பார்கள். தேவனில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பாவத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கட்டாயம் தேவனை நேசிக்கவில்லை என்பது அர்த்தம். நீதியை நேசித்து அநீதியை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறவர் ஆண்டவர். அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்கிற நாமும் கூட ஆண்டவரை நேசிக்கிற போது உலகத்தை, உலகத்துக்குரிய பாவங்களை வெறுப்பதற்கு நாம் தயங்க மாட்டோம். யோசேப்பு தன்னுடைய 10 அண்ணன்மார் துன்மார்க்கமாக நடந்து கொண்ட போதும் கூட, கெட்டவைகளை செய்து கொண்டிருக்கிற போது கூட அவர்களோடு அவன் சேரவே இல்லை. சாதாரணமா 10 அண்ணன்மார் ஒரு காரியத்தை செஞ்சா தம்பியால் என்ன செய்ய முடியும்? அவன் அதைத்தானே தொடர வேண்டி இருக்கும். ஆனால் அவர்கள் செய்வது தப்பு என்று உணர்ந்து கொண்டது மட்டுமல்ல, அதிலே அவன் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, அந்த விஷயங்களை தன் தந்தைக்கு தெரியப்படுத்தி விடுவான். அது என்னங்க, மற்றவங்கள பத்தி கெட்ட விஷயங்களை நம்ம பேசக்கூடாதே அப்படின்னு கூட சில சொல்லுவாங்க. சில தாய்மார் பிள்ளைகள் செய்கிற கெட்ட காரியங்களை குறித்து தந்தைக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. எதுக்கு? பாவம், அவர் மனசை வேதனைப்படுத்தினால அவர் கோவப்பட்டுருவாரோ என்னமோன்னு. கவனிங்க, கட்டாயமா தந்தை வீட்டுக்கு சிரசாக இருக்கிறான். தேவன் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு நடைமுறை என்னவென்றால், தந்தையின் அரவணைப்பில் பிள்ளை எச்சரிக்கப்பட வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டும், திருத்தப்பட வேண்டும், தேவைப்பட்டால் சிட்சிக்கவும் பட வேண்டும். நம்ம எல்லாருக்கிட்டும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட வச்சுக்கிட்டாலும், யாருக்கான பொறுப்பு நமக்கு இருக்கிறதோ, யாருக்கான கடமை நமக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். நீங்க பாவத்தை கண்டும் காணாமல் இருந்துட்டா அது தவறுங்க. இந்த பாவத்தை குறித்து ஆண்டவருடைய சன்னதியிலே விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஒரு தப்பிலே விழுந்து கொண்டே இருக்கிற ஒரு நபரை நாம் கவனிக்கிற போது, இது எதுக்கு நான் கண்டுக்கணும் அப்படிங்கிற மனப்போக்கு சரியில்லைங்க. அதுக்காக ஊர் எல்லாத்துக்கும் போய் கோள் மூட்டுறது அதுவும் சரியில்லை. அவர்கள் மாற வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம், தீமைக்கு அவர்களை தப்புவிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கலாம். ஆனா அதற்கு யார் பொறுப்போ அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அவர்களுக்காய் ஜெபிக்கவும் வேண்டும். யோசேப்பு ஒரு உன்னதமான சுபாவம் உள்ளவனாக காணப்படுகிறான். அண்ணன்மாரோடு தகராறு செய்யவில்லை, அல்லது எல்லோரிடத்திலும் கோள் சொல்லவில்லை, தாய்மாருக்கு கூட சொல்லலை. ஏனென்றால் தாய்மாருடைய அன்பு வேற மாதிரி இருக்கும், அது வெவ்வேறு தாய்கள் இல்லையா? அதனால் தந்தைக்கு அந்த விஷயத்தை அவன் தெரியப்படுத்தினான். அதை வைத்தே அறிந்து கொள்ள முடியும் யோசேப்பு தேவனில் அன்பு கூறுகிறவன், பாவத்தை வெறுக்கிறவன் என்பது. தன் வாலிப பிராயத்தில் வந்தபோது கூட, எவ்வளவோ வாய்ப்பு கிடைத்த போதும் கூட, எஜமானனின் மனைவி அவனை விபச்சாரத்தில் சோதித்தாலும் எள்ளளவும் கூட ஒத்துக்கொள்ளவே இல்லை. பொல்லாப்புக்கும் பாவத்துக்கும் விலகி ஓடுங்கள் என்ற கூற்றின்படி அந்த எஜமானியை விட்டு விலகி ஓடி, பாவத்தை பொல்லாப்பை விட்டு விலகி ஓடிவிட்டான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கவனிங்க, அவன் பாவத்திற்கு இடம் தரவே இல்லை. அதே வேளையில் அந்த எஜமானி தன்னை இப்படி ரிவர்ப்பான காரியத்திற்கு அழைத்தாள் என்று யாரிடமும் அவன் தன் வாய் திறந்து சொல்லவே இல்லை.
அவன் கணவனிடத்திலே சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் கணவனோ அவள் சொல்லை கேட்டு, நீ என் மனைவியிடத்தில் எப்படி நடந்தாய், அப்படி நடந்தாய் என்று குற்றம் சுமத்திய போது, அவனுக்கு சிறை தண்டனை விதித்த போதும் கூட, அந்த குடும்பத்தில் ஏன் பிரச்சனையை உண்டாக்க வேண்டும், அந்த குடும்பத்தின் கலகத்திற்கு நான் ஏன் காரணமாக வேண்டும், பாவத்துக்கு அவளிடத்திலே தான் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதால் அந்த குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பாடுகளையும் நிந்தைகளையும் அவன் ஏற்றுக்கொண்டானே தவிர தன்னை டிஃபெண்ட் செய்து கொள்ள முயற்சிக்கவே இல்லை. உண்மையாகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சில வேளைகளிலே நிந்தைகள், அவமானங்களை கூட தாங்கிக் கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். இல்லைங்க, அதாவது நாம தப்பு பண்ணிட்டு அதுக்காக தண்டனை அனுபவிக்கிறதுல என்ன பெரிய விஷயம்? ஆனால் நல்லது செய்து நன்மைகளை செய்து நாம் சிக்ஷையை அனுபவித்தால் அதுதான் உன்னதமான காரியம். ஆண்டவர் அதைத்தானே செய்தார். எனவே ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்படுகிற ஒருவன் தன் பகை தீர்த்துக் கொள்வதற்கோ பழிவாங்குவதற்கோ அல்லது பாவத்திலே திருட்டுத்தனமாக பாவங்களை செய்வதற்கோ, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி பாவத்தையும் தொடர்கிறவர்களாக ஒரு காலம் இருக்க மாட்டார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்க? தேவனுக்காக உண்மையாய் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய் நாம் வாழ வேண்டும். இப்படி இருந்ததால் தான் யோசேப்பை தேவன் எவ்வளவாய் உயர்த்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம், ஆசீர்வதித்ததை காண்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகின்றேன். ஆதியாகமம் 45 அதிகாரம், ஆதியாகமம் 45 அதிகாரம் 5 வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அதேபோல 7 வசனத்திலே, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். எனவே நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார். எவ்வளவு வெளிப்பாட்டோடு இருந்தானோ, நல்மனதோடு இருந்தானோ, அந்த அளவுக்கு அங்கே நல்லது தாங்க நடந்தது. தேவனை குறித்ததான விசுவாசத்தில் இருக்கிறவன் தான் இப்பேற்பட்ட அற்புதத்தை காண முடியும். இந்த 45 அதிகாரம் ஆதியாகமத்திற்கு வருகிற போது யோசேப்பு இந்த இடத்திலே ஒரு அடிமையாக இல்லை, யாக்கோபின் குமாரனாகவும் இங்கே இல்லை. ஒரு அடிமையாக அந்த போத்திஃபரின் வீட்டுக்கு நுழைந்தான், அனுப்பப்பட்டான். அதாவது அவன் சகோதரர்கள் அவனை அடிமையாக விற்று அங்கே அனுப்பிவிட்டார்கள். அதாவது எகிப்தின் வணிகர்களுக்கு அவனை விற்று போட்டார்கள். ஆனால் இப்போதோ அவங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 10 பேர் அண்ணன்மாரும். இப்ப கவனிங்க, அவங்க பயங்கரமா பயந்து நடுங்கி தானியத்திற்கான பைகளோடு கூட தங்களுடைய தம்பிதான் என்று அறியாமல், அது பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிற பார்வோனின் பிரதிநிதி என்று, அங்கேதான் தானியம் கிடைக்கும் என்று எவ்வளவு ஒரு அடித்தட்ட நிலைமையில் அவர்கள் வந்து நிற்கிறார்கள். அந்த சூழ்நிலையில யோசேப்பு ஒரு அடிமையாகவும் இருக்கவில்லை, சிறைச்சாலையிலும் இல்லை. தேவன் எப்பொழுதோ வெளியே கொண்டு வந்து விட்டார். அந்த எகிப்து தேசத்திற்கே பிரதான மந்திரியாய் ஆக்கிவிட்டார். மொத்தமும் அவருடைய இன்சார்ஜில் தான் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களுக்கும், அதாவது பஞ்சத்தால் அடிபட்ட எல்லா தேசங்களுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற நிலைமையில் இருக்கிறான். அவ்வளவு உன்னதமான பொசிஷனிலே அவன் உயர்த்தப்பட்ட போதும் கூட எவ்வளவு எளிமையாக இருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே தீங்கிழைத்த எல்லோரையும் முறியடிப்பதற்கோ தீங்குக்கு பதிலாய் தீங்கிழைப்பதற்கோ முயற்சிக்காமல் நன்மை செய்ய நினைக்கிறான். கிறிஸ்து இயேசுவினுடைய மனதை உடையவர்கள் இப்படிதாங்க இருப்பாங்க. இந்த நாட்கள்ல பாருங்க, ஒரு அதிகாரம் கைக்கு வந்துருச்சுன்னா அதிகாரம் இல்லாதவர்கள் மேல எல்லாம் குற்றம் சுமத்துவது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். மறுபடியும் இவங்க அதிகாரத்துக்கு வரும்போது மறுபடியும் அவங்க மேல குற்றம் சுமத்துறத இந்த உலகத்தின் அதிகாரத்துக்குள்ள நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் யோசேப்போ தனக்கு அதிகாரம் இருக்கிறதே, தனக்கு அவகாசம் இருக்கிறதே, என் சகோதரர்கள் அட்லீஸ்ட் என்ன நினைச்சு கூட பார்க்கல இல்லையா? நீங்கள் என்னை இங்கு விற்று போட்டதற்காக வருத்தப்படாதீர்கள். நீங்கள் எனக்கு ஏதோ தீங்கிழைத்ததினாலே அந்த கலக்கத்தோடு இருக்காதீர்கள். இது தேவன்தான் என் நன்மைக்காக, உங்கள் நன்மைக்காக, நம்முடைய நன்மைக்காக செய்த காரியம். முன்னதாகவே என்னை இங்கு அனுப்பி வைத்து இந்த பஞ்ச காலத்தில் என் சொந்த மக்களாகிய உங்களை, இன்னும் இந்த பிரஜைகள் எல்லோரையும் காப்பாற்றுவதற்காக முன்னதாகவே தேவனனை ஏற்பாடு செய்தார் என எளிமையாய் சொல்லுகிறான். கள்ளமற்ற இருதயத்தோடு இருக்கிறவர்களை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படியெல்லாம் அன்பு கூறுகிறார், எப்படியெல்லாம் உயர்த்துகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம்.
நீங்க என்ன விற்று போட்டதுக்காக சஞ்சலப்படாதீங்க. ஈவிரக்கமே இல்லாம குழியில தூக்கி போட்டீங்க, கால் கைகளெல்லாம் கட்டினீங்க, வியாபாரிகளுக்கு விற்று போட்டீங்க. அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தா யோசேப்பு அப்படியே பொல்ல கடிச்சிருக்கணும் இல்லையா, தலை வரைக்கும் வந்திருக்கணும். ஆனால் யோசேப்போ என்ன சொல்லுகிறான் பாருங்க, இவைகளெல்லாம் தேவனுடைய பெரிய திட்டம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நஷ்டம் உண்டாலும், நிந்தைகள் வந்தாலும், கேடுகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், நாம பாடுகளுக்கு ஆளானாலும், சிரமங்களுக்கு ஆளானாலும், எதிர்கொள்ளவே முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும், தேவனுடைய சித்தத்திற்கு நீ அர்ப்பணிப்பாய் என்றால் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான், தீமைக்காக அல்லவே அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். எனவே தேவனிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் காலையிலே தேவனுடைய கரங்களுக்குள் நம்மை நாம் கொடுத்து விடுவோம் என்றால், ஒவ்வொரு காலை வேளையிலும் தேவனிடத்திலே நம்மை அர்ப்பணித்து, தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சம்பவங்களும் உம்முடைய சித்தத்தின்படி தான் நடக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேற வேண்டும். அது கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் நான் அதற்கு செவிசாய்ப்பேன், உமக்கு கீழ்ப்படிந்திருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் எந்தவித பயமும் இல்லாமல், எந்த ஒரு கலக்கத்துக்கும் இடம் கொடாமல், நான் என் ஏசப்பாவின் கரங்களுக்குள் இருக்கிறேன். என்னை வழிநடத்துகிறவர், என்னை உயர்த்துகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் அவரே என்ற விசுவாசத்தோடு நாம் தொடர்வோம் என்றால் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க முடியும். நாம் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதகரமாகவும் இருக்க முடியும். யோசேப்பு தன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டத்துக்கு ஆளானான். உலக பிரகாரமாக நாம் பார்க்கும்போது எத்தனையோ விதமான நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், மனோரீதியான சோதனைகள், அவைகளில் எல்லாமே கூட தேவனுக்குள்ளே அவன் விசுவாசத்தோடு இருந்ததால் இதை தேவன்தான் எனக்கு அனுமதித்திருக்கிறார், இவைகளிலிருந்து என்னை மேன்மையான இடத்திற்கு உயர்த்துவதற்கு புடமிட்ட பொன்னை போல் என்னை உருவாக்குவதற்கே அவர் முயற்சி செய்கிறார் என்பதை உணர்ந்தான். இன்றும் கூட தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக நாம் மாற்றப்பட வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சாயலை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவின் சாயல் நமக்கு வர வேண்டும் என்றால் அந்த சிரமங்களினுடைய அந்த அனுபவங்களெல்லாம் நாம் பெற வேண்டும். பேர்பட்ட கீழ்ப்படிதல் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்பை உடையவர்களாக இருக்க வேண்டும். இதேபோல அந்த மன்னிக்கிற இருதயத்தை நாம் உடையவர்களாய் இருந்தால், இன்னும் அன்பினாலே, கிறிஸ்துவின் அன்பினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கூட கிறிஸ்துவை அநேகருக்கு காண்பிக்க முடியும். அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்படுகிறோம் என்ற உங்களுடைய இலக்கு என்ன? யாரைப் போலாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? யாரைப் போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? இயேசுவை என்னில் பிறர் பார்க்க வேண்டும். அவருக்குள் இருந்த சாந்தம், பொறுமை, மன்னிப்பு எனக்கும் வேண்டும். நான் இப்பொழுது எதிர்கொள்கிற சிரமங்கள் எல்லாமே கூட என்னுடைய நன்மைக்காகத்தான். எல்லாவற்றையுமே என் ஏசப்பா எனக்கு மேலானவைகளாக மாற்றிவிடுவார் என்கிற விசுவாசம் இருந்தால்தான் நாம் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் இருக்க முடியும். நமக்கு தெரியாமலேயே நாம் இன்னும் நம்மை போன்ற அநேகருக்கு ஆசீர்வாதகரமாக நாம் மாற்றப்படுவோம். ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக மாற்றப்பட்டு ஒரு சிறிய கிறிஸ்துவைப் போலவே இந்த உலகத்தில் அவருடைய சாட்சியாக வாழ்ந்தால், அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறவர்களாக, அவருடைய இருதயத்தை அறிந்து, அவருடைய சித்தத்தை அறிந்து, அதன்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறுகளாக இருக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வேளையில் ஒரு விசை சிந்தித்து பாருங்கள். அநியாயம் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? துரோகத்துக்கு ஆளாகி இருக்கிறீர்களா? ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா? பரியாசப்படுத்தப்படுகிறீர்களா? வீட்டாரோ உறவினரோ நம்பியிருந்தவர்களோ உங்களை விட்டு போய்விட்டார்களா? ஆண்டவராகிய இயேசு உங்களை விடவே மாட்டார். யோசேப்பு கைவிடப்பட்டவன்தான், ஆனால் ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை. எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் உயர்த்தப்பட்டுக் கொண்டே இருந்தான். தேவன் நம்மோடு கூட இருக்கிற போது நாமும் எல்லா விஷயங்களிலுமே முன்னேறிக்கொண்டே இருப்போம். நம்முடைய முடிவு கூட அற்புதமானதாயிருக்கும். களைத்து போகாமல், சோர்ந்து போய்விடாமல் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புதுபலனை பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய சன்னதியிலே காத்திருங்கள். ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பங்களுக்கு, என் சிரமங்களுக்கான இன்னும் பதில் வரவில்லையே, என்னுடைய இக்கட்டுகளிலிருந்து நான் இன்னும் வெளியே வரவே இல்லை என்று சஞ்சலத்தோடு இருந்தால், ஏதோ சீக்கிரத்திலேயே உங்களுக்கு சுகமுண்டாகும்படி, சீக்கிரமே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்படி, இதோ நான் என் வார்த்தைகளை துரிதமாய் நிறைவேற்றுவேன் என்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யார் யார் எங்கெங்கிருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்களோ
எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அவமானப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று ஆண்டவரே உம்மிடத்திலே கேள்விகளோடு இருந்தால், உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்மீது விசுவாசம் வைக்கிறதற்கு உம்முடைய காரியங்கள் எல்லாம் எவ்வளவு அற்புதமானவைகள் என்பதையும் உணர்ந்து, எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நான் நினைத்தது போலவோ பிறர் நினைத்தது போலவோ இல்லாமல் எனக்காக என் ஆண்டவருடைய திட்டங்கள் மாத்திரமே நிறைவேற வேண்டும், நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களை அர்ப்பணிக்க கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். நம் ஆண்டவர் நம்மை எல்லா விஷயங்களிலும் காப்பாற்றி வருகிறார், உயர்த்தி வருகிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்திலே, அவருடைய சாட்சியாக வாழுகிற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்கிறது என்று விசுவாசிக்கலாம். அதேபோல உங்களில் சிலர் வெளிநாடுகளில் இருப்பீர்கள் என்றால் 9100100888 என்ற நம்பரை உங்களுக்காக தருகிறோம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவியுங்கள். அதேபோல அநேக இடங்களிலே நம்முடைய ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அந்த ஊழியங்களுக்காகவும் நம்முடைய தொலைக்காட்சி ஊழியம், சோசியல் மீடியா ஊழியம் எல்லாவற்றுக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். மாத்திரமல்ல, சோசியல் மீடியா ஊழியங்களை குறித்து உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் தெரிவியுங்கள். அவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள ஏதுவாயிருக்கும். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. அது